இந்த இறை வார்த்தைகளை நம் இதயத்தில் தாங்கி ஒரு கணம் அமைதியாக சிந்திப்போம். அசாரியா நெருப்பின் நடுவில் நிற்கிறார். கடவுளுக்கு படைக்க அவரிடம் ஆடோ மாட்டோ காணிக்கையோ எதுவும் இல்லை. அவர் இழந்தவை ஏராளம். அவரை சுற்றி சூழ்ந்திருந்தது சுட்டெரிக்கும் நெருப்பு மட்டுமே. ஆனால் அந்த இக்கட்டான சூழலிலும் அவர் நம்பிக்கையை இழக்கவில்லை. நொறுங்கிய உள்ளமே எனது பலி என்று அவர் இறைவனிடம் தன்னை முழுமையாக சரணடைய செய்கிறார். நம் வாழ்விலும் பல நேரங்களில் நாம் அசாரியாவைப் போல வெறுமையை உணரலாம். தோல்விகளாலோ அல்லது பாவங்களாலோ இறைவனுக்கு கொடுக்க நம்மிடம் எதுவுமே இல்லை என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இறைவன் நம்மிடமிருந்து பெரிய சாதனைகளையோ பொருள்களையோ எதிர்பார்ப்பதில்லை. நம்முடைய உண்மையான தாழ்மையான உள்ளத்தையே அவர் அதிகம் விரும்புகிறார். நீங்கள் இப்போது எந்த போராட்டத்தின் நடுவில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே, இதோ என் இதயம், இதை உமது பலியாக ஏற்றுக்கொள்ளும் என்று அவரிடம் சொல்லுங்கள். முழு இதயத்தோடு அவரை நாடுவோரை அவர் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக்குவதில்லை. இன்று நாம் இந்த எளிய செபத்தோடு நம் செயல்களை தொடங்குவோம். ஆண்டவரே, என் பலவீனங்களையும் காயங்களையும் உமது பாதத்தில் வைக்கிறேன். உம்மை முழுமையாக பின்பற்றவும் உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைக்கவும் எனக்கு அருள் தாரும். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக.